அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நம்ம இப்போ வீர கதைகள்னு சொன்னேன்ல, அதில் வந்து ரெண்டாவது பாட்டு அதான் ரெண்டாவது இது கொஞ்சம் பெரியதாக இருந்ததுனால இதை ரெண்டாவது போட்டிருக்கேன் நான். இது கொஞ்சம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நான். அதாவது பைபிள் ஸ்டோரி, இது பைபிள் ஸ்டோரி உண்மையிலே நடந்தது. கிமு 10ஆம் நூற்றாண்டு தாவீதுன்னு ஒருத்தன், டேவிட். இங்கிலீஷில் சொன்னால் டேவிட், முஸ்லீம் சொன்னால் தாவூத்துன்றாங்க. இந்த தாவீதுன்ற டேவிட்ன்ற பையன் சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து ஈசாயின்னு அவங்க அப்பா பேரு. அவங்க அப்பாவுக்கு வந்து 8 பிள்ளைங்க, 7 பேர் மூத்தவங்க, 8வது தான் இந்த பையன். 8வது அந்த பையன் இருக்கான்னா, இப்ப வந்து சின்ன பையனா இருக்கான். பிறக்கும்போதே கொஞ்சம் சின்ன பையனா இருக்கான். உடனே இவன் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப செல்ல குழந்தையா இருக்கான். ஆடு மேய்க்கிறவன் இவன். அந்த காலத்துல படிப்பறிவால் அவங்க இது பண்ண கிடையாது. அவங்க வந்து அன்னைக்கு வந்து ஆடு மாடுகள் தான் அவங்களுக்கு செல்வம். ஆடு மேய்க்கிறவன் காட்டுல கொண்டு போய் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவன் உங்க அன்னைங்க 3 பேர் என்ன பண்றாங்க, இதுல அரசருடைய சோல்ஜர்ஸ், அரசருடைய போர் இதுல வந்து அரசருடைய போர்படையில 3 சோல்ஜர் வேலை பார்க்குறாங்க. சரி, மற்றவங்க எல்லாம் விவசாய வேலை, அந்த வேலை, இந்த வேலை, தோட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த தாவீது காட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து கிண்ணறம்னு சொல்லிட்டு ஒரு சிதார் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இவர் வாசிக்கிறாரு. வாசிச்சா கடவுளை குறித்து இந்த ஆள் சின்ன வயசுலயே இந்த பையனுக்கு கடவுளை குறித்து அதிகமான ஈடுபாடு, கடவுளை புகழ்ந்தே பாடுறான் பாருங்க. சின்ன வயசுலயே அந்த மாதிரியான ஒரு 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 பிள்ளையா இருக்காரு அவரு. இப்ப அந்த ஊர்ல உள்ள அந்த மண்ணை சவுல்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த சவுலுக்கு வந்து மண்டல இடையிலே ஒரு கிறுக்கி பிடிச்ச மாதிரி ஆகுது, பேய் பிடிச்ச மாதிரி ஆகுது. எல்லாரும் சொல்றாங்க, மண்டைக்குள்ள ஏதோ ஒரு பொல்லாத ஆவி போயிருச்சு, மன்னரே மண்டைக்குள்ள ஏதோ ஒரு பொல்லாத ஆவி போயிருச்சு, அதை வந்து அந்த பொல்லாத ஆவியை வந்து நீங்க வந்து விரட்டணும்னா இந்த மாதிரி கிண்ணறம் இசையை இதை வாசித்து பாடுறவனா வந்து உங்களுக்காக பாட சொன்னாங்கன்னா அந்த ஆவி போயிடும் அப்படின்றாங்க. அவருக்கு என்ன, மன்னனுக்கு ஏதாவது சொல்றாங்க சரி சரின்றாரு. அப்ப இந்த தாவீதுன்ற பையன் காட்டுக்குள்ள கிண்ணறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறான் பாருங்க, கிட்டார் மாதிரி சித்தா இசை, இதை வாசிக்கிற இந்த பையனை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா இந்த பையன் வந்து வாசிக்கிறான். அந்த பொல்லாத ஆவி அவரை விட்டுட்டு போயிருச்சு, பேய் பிடிச்சிருந்தவரை விட்டு பேய் போயிருச்சு அப்படி சொல்றாங்க. இப்ப இந்த பையனை வந்து போயிட்டாரு, காட்டுக்குள்ள போயிட்டாரு. இப்ப இந்த பையன் ஊர்ல இந்த பையன் வந்து யூத நாட்டை சேர்ந்தவன், யூதன். இந்த டேவிட்ன்றவன், தாவீதுன்றவன் யூதன். இவங்க வந்து யூத நாட்டை சேர்ந்தவங்க. யூத நாடுனா என்ன, பெத்லகேம் இன்னைக்கு இருக்கு பாருங்க, பெத்லகேம், ஜெருசலேம். இந்த ஜெருசலேம் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த ஊர்லதான் பிறந்து வளர்றாரு. எப்ப இது கிமு 10ஆம் நூற்றாண்டு, 10 நூற்றாண்டுகளை தாண்டி வர்றாரு. இப்ப இதை விட்டுங்க. இப்ப இந்த யூதர்கள் இவங்களுக்கும் பாலஸ்தீனியர்கள் இன்னைக்கு இருக்காங்க, பாலஸ்தீனியர்கள் அவங்களுக்கு அந்த காலத்திலேயே சண்டை 2 பேருக்கு இடையில. அப்பவே ஃபைட்டு, 2 பேரும் 2 மலைப்பகுதியில் நிற்கிறாங்க. யூதர்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க, பாலஸ்தீனியர்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க. இதுல இந்த பாலஸ்தீனியர்கள் என்ன பண்றாங்க, ஒருத்தன் 7 அடிக்கு ஒருத்தன் வந்துடுறாங்க. அஜானு பகவான் அந்த படத்துல பாருங்க, கோலியாத்துன்னு சொல்லிட்டு பெரிய சோல்டரு, பெரிய செஸ்ட், ஆள் சரியான உயரம், 7 அடிக்கு, பெரிய சீல்டு, சோல்டர்ல சீல்டு போட்டிருக்கான், செஸ்ட்ல ஒரு கேடயம் சீல்டு, தொடையில சீல்டு, கையில ஒரு சீல்டு, பெரிய வாலே 25-30 கிலோ இருக்குன்றாங்க. அதை தூக்கவே முடியாது, அது சாதாரண ஆளா தூக்க முடியாது. அப்ப முரட்டு உருவமா இருக்கேன். வர்றேன் அந்த பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டா வர்றேன். வந்து என்ன சொல்றேன், அப்பா வேற ஒண்ணும்ல, ஊரு சண்டை வேண்டாம், என்னைய யாராவது ஒரு ஆள் கொன்று, நான் உங்க ஊருக்கு நான் அடிமை, என்னைய கொண்டு தோக்கடிச்சிரு, நான் உங்க ஊருக்கு அடிமை, நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்க ஊர் எனக்கு அடிமை, என்ன சொல்றீங்க அப்படின்றான். இப்போ இவங்க வந்து சண்டை போட முடியாம இவனோட எப்படி சண்டை போடுறது, ஆள் பார்க்க பெரிய உருவமா இருக்கான், இவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன், இந்த சோல்ஜர்ஸா வேலை பார்க்குறாங்கல்ல, இந்த தாவீதோட அண்ணன் 3 பேர், இவங்க வீட்டுக்கே வரல. 40 நாள் இந்த சண்டை நடக்குது. 40 நாளா இருக்காங்க இவங்க அந்த ஏரியால, யுத்த பூமியிலே இருக்காங்க. பொதுவாக நம்ம நாட்டில் முன்னாடி சண்டைனா 2 பேர் ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த இடத்த சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் சண்டை நடக்கும், சண்டை இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நடக்கும்
அப்படின்னு போர் தருமங்கள், போர் யுத்திகள், போர் வரைமுறைகள்லாம் எழுதி வச்சுக்கிடுவாங்க. காலைல 9 மணிக்கு சூரியன் வந்துருச்சா சண்டை நடக்கும், சூரியன் மறைஞ்சிருச்சா சண்டை நின்றுடும். ஒருத்தர் கத்தியை கீழே போட்டாரா அவர் தோத்துட்டாருன்னு அர்த்தம். ஒருத்தருடைய கத்தி உடஞ்சிருச்சா அவருக்கு இன்னொரு கத்தி கொடுத்து சண்டை போட வைக்கணும். ஒருத்தர் மயக்கப்பட்டாரா தண்ணி தெளிச்சு தண்ணி குடிக்க வச்சு அவரை சண்டை போட வைக்கணும். இதெல்லாம் நம்ம யுத்த நெறிகள், இங்க போர் முறைகள். இது முன்னாடி போறவன பின்னாடி விட்டு கொல்லக்கூடாது, அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. சரி, இப்ப இவங்க 2 பேரும் இப்படி சண்டைனால நிக்கிறாங்க. இப்ப உங்க அப்பா என்ன சொல்றாரு? உங்க அப்பா ஈசாயி, டேவிட்டு அப்பா அவங்க மகன் மேல ரொம்ப பிரியம் அவருக்கு. போய் தன்னை தம்பிங்க 3 பேர் போனாங்க, நம்ம அன்னைங்க என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வாப்பா, அவங்க இது வரைக்கும் வரல, தகவலே கிடைக்கல அப்படின்னு இந்த சாப்பாடு கொண்டு போறாரு. யாரு? இந்த டேவிட். இந்த டேவிட்ன்ற பையன் சாப்பாடு கொண்டு போறான் பாருங்க. எப்படி எப்படி வருது பாருங்க, ஃபைட் எப்படி வருதுன்னு பாருங்க. சாப்பாடு கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுக்குறேன், அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னண்ணே நீங்க வீட்டுக்கே வரலையேண்ணே, அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாருண்ணே. வேற ஒண்ணுமோடா, இங்க கோழி ஆத்துன்னு வந்திருக்கான், ராட்சசமா இருக்கான்டா, அவன் கூட சண்டைக்கு போடணும்டான்டா, எவனுமே சண்டை போட முடியலடா, அவனோட சண்டை போட்டு முடிஞ்சாதானே அந்த போரே முடியும், அது வரைக்கும் ஒன்றும் முடியாது போல தெரியுது, என்ன செய்யறதுன்னே தவிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்றாங்க அந்த டேவிட்ட. இப்போ இந்த டேவிட்ன்றப்ப என்ன சொல்றேன், நான் அவனோட சண்டை போடுறேன், அந்த கோலியாத்தை நான் கொள்றேன் அப்படின்றான். நீ எப்படிப்பா சின்ன பையன் ஆடு மேய்க்கிறவன், உனக்கு கத்தி சண்டை கம்பு சண்டையே தெரியாதப்பா, நீ எப்படிப்பா அவனை கொல்ல முடியும் அப்படின்னா, இந்த பையன் என்ன பண்றான், இல்லைண்ணே நான் கொல்றேனே அப்படின்றான். போனா இந்த பையன் கொல்லணும்னா அவன் சாதாரணமா கொல்ல முடியாது, அந்த மன்னர் சவுல்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். இவன் தான் ஏற்கனவே போயிருக்கானே அவர்கிட்ட, போய் கிண்ணற வாசித்து அவரை நோயிலிருந்து விடுவிச்சிருக்கானே. அப்ப இவன் போய் சொல்றான், அரசர் அவர்களே வணக்கம், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அவனை போய் நான் சண்டை போடுறேன், நான் சண்டை போட்டு அவனை நான் ஜெயிச்சுவேன், நம்ம நாட்டுக்கு வெற்றி தேடி தரேன் அப்படின்றான். என்னப்பா யாராலையுமே முடியல, உங்க அன்னைங்களாலே முடியாது, நீ சின்ன பையனா இருக்கேப்பா, நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், உனக்கு எப்படிப்பா சண்டையெல்லாம் போட முடியும் அப்படின்னு. சரி இல்லைங்க மன்னரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் போய் முயற்சி பண்ணி பார்க்குறேன்றேன். ரைட்டு போ அப்படின்றேன். மன்னர் கேட்குறாரு, என்ன அர்த்தத்துல நீ போய் சண்டை போட போற அப்படின்போது இந்த பையன் சொல்றான், தப்பா நினைச்சுக்காதீங்க, காட்டுல சிங்கங்கள் எங்க ஆட்டுக்குட்டியே தூக்க வரும், சிங்கம் என் ஆட்டுக்குட்டியை தூக்க வரும், அப்ப நான் அந்த சிங்கத்தை போராடி ஜெயிச்சிருக்கேன், ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கேன். அப்புறம் கரடி ஒண்ணு வந்திருக்கு, கரடியை நான் போராடி அடிச்சு கொண்டிருக்கேன், என் கவட்டையால அடிச்சு கொண்டிருக்கேன், அதனால எனக்கு கரடி சிங்கத்தை கொண்டதுனால இவன் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இஸ் நாட் அட் ஆல் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அஸ் ஃபார் அஸ் மை கன்சர்ன். என்னுடைய வீரத்தின் முனியில இவன் ஒரு சாதாரண ஆளு, இவனை நான் சந்திக்கிறேன் அப்படின்றாரு. ரைட்டியா நீ போயா அப்படின்றாரு மன்னர். என்ன நடக்க போதா கடவுளே அப்படின்னு. இப்ப இந்த தாவீதுன்றவன் போறாங்க, போனா கோலியாத்துன்றவன் அங்க நிக்கிறான். பாடா என் கூட சண்டை போட சுண்டைக்காயே வான்ற அந்த தாவீது சிரிச்சுக்கிட்டே வரான். எப்பயுமே நீங்க உருவு கண்டு எல்லாமே வேண்டும்ன்றார் நம்ம வள்ளுவர். என் நண்பர் சீனி தான் சொன்னாரு, திருக்குறளை அப்பப்ப சேர்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒரு வண்டிக்கு அச்சாணி தான் சிறுசு, ஆனா அச்சாணி சிறுசா இருக்குன்னு நீங்க அதை சாதாரணமா நினைச்சுக்கிடுவீங்க, அதை புடுங்கினீங்கன்னா வண்டி கவுந்துரும். அதே மாதிரி ஒரு சின்ன உருவமா இருக்கான்னு நீங்க நினைப்பீங்க, அவன் தான் வலிமையானவனா இருப்பான். குட் திங்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பேக்கேஜஸ். நல்ல விஷயங்கள், ஆங்கிலத்துல வரும் பொன்மொழி, நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே சின்ன வடிவத்துல வரும். குட் திங்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பேக்கேஜஸ். நல்ல வடிவம். நீங்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு லாரி நிறைய நீங்க போய் ஜாமான இறக்குங்க, ஒரு வீட்டுக்கு நீங்க போய் இறக்குங்க. ஒருத்தர் போய் ஒரு வைர மோதிரம் கொடுங்க, நீங்க ஒரு வைர மோதிரம் கொடுங்க, ஒருத்தர் லாரி இறக்குறாரு, இருந்தாங்க அண்டா குண்டா பித்தளை வண்டா தட்டு டம்ளர் பீரோ எல்லாம் கொடுக்குறாரு. நீங்க ஒரு வைர மோதிரம் கொடுங்க, எது பெருசு? சின்ன வைர மோதிரம் தான் பெருசு. அதான் குட் திங்ஸ், நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே சின்ன வடிவத்துல வரும். இப்ப வராம பாருங்க, யாரு யாரு யாருப்பா? தாவீது, டேவிட், தெரியுதா? தூங்குறான் பாரு, தாவீது டேவிட்ன்ற இந்த சின்ன பையன் வர்றான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கடுகு சிறுசாதாயா இருக்க, கொஞ்சம் கூட போடு, பயங்கர காரம், சாப்பிட முடியாது, ரசத்தெல்லாம் சாப்பிட முடியாது, நம்ம சூப்பெல்லாம் குடிக்க முடியாது. ரைட்டு, சின்ன பையன் வந்துட்டான். வந்தா, என்னடா சின்ன பையலே, தம்பி சுண்டலி, என்னைய ஜெயிக்க வந்திருக்கியே அப்படின்றான்.
வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை வரான், பெரிய கோலியாத் வரான் பாருங்க, பெரிய ஆயுதம். அவன் வச்சிருக்க ஸ்குவாட் இருக்கு பாருங்க, நீல ஸ்குவாடே பைபிள்ல போட்டிருக்கா, எவ்வளவு எடைன்னு போட்டிருக்கு, 15-20 கிலோ இருக்குங்க, தூக்க முடியாது, ஜிம்ல தம்பல்ஸ் தூக்குற மாதிரி. கொண்டு வந்து ஒரே வெட்டா வர இவன் அந்த கவட்டை வச்சிருக்கிற கவன் இருக்கு பாருங்க, கவட்டை புல் நாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் அடிச்சிருக்கோம். இந்த கவட்டை புல்லை வச்சு ஒரே அடிங்க, கல்லை வச்சு உருண்ட கல்லை கூழாங்கல்ல பறக்கிட்டு போறேன், கல்லை பறக்கிட்டு போய் கூழாங்கல்ல பறக்கிட்டு போய் பொட்டுல அடிக்கிறாங்க மண்டியில. இந்த இடத்துலதான் நம்மளுக்கு பொட்டு இருக்கு, பொட்டுனா நல்லா தெரிஞ்சுக்குங்க. வண்டியில பைக்ல போறவங்க சில பேர் கீழே விழுந்ததே அடிபட்டு இறந்துட்டாங்க. எப்படிங்க அப்படின்னா, இந்த பொட்டு இருக்கு பாருங்க, மூளை, இந்த மூளையில தான் உயிரோட இது இருக்கு, உயிர் நாடி இருக்கு. அடிபட்டவொடனே டக்கு நின்றுங்க, மூளையோட செயல்பாடு நின்றும். சரி, இவன் அடிச்ச உடனே அவன் கீழே விழுகிறாங்க. அடுத்து இன்னும் 2 அடி கவட்டை வச்சுட்டேன், அடிச்சுட்டு கிட்டக்க போய் விழுகிறான்ல, அவன் வால் எடுத்து ஒரே வெட்டு தலைய துண்டாக்கிட்டா. யாரு? நான் தான் டேவிட், தாவீது, கோலியாத்தை வென்றேன்னு தூக்கி நிற்கிறான். எல்லாம் சொந்து போயிட்டாங்க, அவங்க ஓடிட்டாங்க, பாலஸ்தீனர்கள் பூரா ஓடிட்டாங்க, இவங்க விரட்டி அடிக்கிறாங்க. மன்னர்கிட்ட போய் காமிக்கிறான், மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி, ஆஹா அப்படின்னு. இப்ப மன்னருக்கு இவருக்கு கொஞ்சம் கிளாஸ் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த பெத்லகேம், அந்த ஜெருசலேமுக்கு இவரே மன்னர் ஆயிட்டார். அந்த ஜெருசலேம்ன்ற நாடு இன்னும் இருக்கு. அந்த ஜெருசலேம் இன்னைக்கு இஸ்ரேலோட தலைநகர் ஜெருசலேம் தான். பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் சண்டை வருது அந்த ஜெருசலேமை வச்சு. ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரேலியன்ஸ் வந்து டெல் அபீவ்ன்றது அவங்களுடைய கேபிட்டல், தலைநகர்னு சொன்னாங்க. இப்ப ஜெருசலேமே எங்க தலைநகர்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா, அது வந்து பாலஸ்தீனத்துக்குள்ள பாதி இருக்கு, அதையும் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த ஜெருசலேமுக்கு, இந்த பெத்லகேமுக்கு இவர்தான் மன்னன் ஆகிறார். யாரு? தாவீது மன்னன் ஆயிட்டார். சவுலுக்கு அடுத்து இவர் மன்னன் ஆயிட்டார். மன்னன் ஆனா அருமையான மன்னன் ஆனாங்க பாருங்க. கடவுளுடைய பார்வை அனுகிரகம் பூரா அவட்ட இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. ஒருத்தருக்கு கடவுளுடைய அருள் இருந்துச்சுன்னு வைங்க, சுற்ற திசைங்க, டாப்ல போய்கிட்டே இருப்பான். டாப்ல போய்கிட்டே இருக்கிறவரு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனையில, சின்ன பிரச்சனைனா தவறான பிரச்சனை, அதுல மாட்டிட்டு எல்லாருமே இழந்து போவேன், கடவுளுடைய அருளை இழந்து போயிடுவேன். ஏன்னா அப்படி டாப்ல போனா கீழே விழுந்து போயிட்டான், ஏன் இப்படி டாப்ல போனாலும் கீழே விழுந்து போயிட்டாரு அப்படின்னா, இவன் மேல் மாடத்துல ஒரு நாள் நைட்டு தூங்குவான், தூக்க கலக்கத்துல அப்படியே புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பான். இந்த தாவீது மன்னன் ஆயிட்டார்ல, படுத்துக்கிட்டு இருப்பார், உல்லாசமா தூங்குறாரு. சவுல்ன்றவருடைய மகளை வந்து கல்யாணம் முடிச்சிட்டான், மீகா என்ற பொண்ணு மன்னர் மகளை கல்யாணம் முடிச்சிட்டான். இப்ப இவர் தூக்கம் வர மாட்டேங்குது. எழுந்துச்சு அப்படி காலையில அதிகாலையில எழுந்துச்சு, மேல் மாடியில இருந்து அப்படி உப்பரிகையில இருந்து அந்த ரூஃப்ல இருந்து பாக்குறாங்க. அப்படியே அவன் நாட்டவே பார்த்துட்டு அப்படி கீழே பாக்குறான். பெண்ணு வம்பு வருது பாருங்க. வம்பு எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் நல்ல எண்ணத்தையே நினைச்சிட்டு போங்க, நல்ல எண்ணத்தையே நினைச்சிட்டு போங்க, தவறானதை நினைக்காதீங்க, கெட்ட விஷயத்த சிந்திக்காதீங்க. பாவம் வாசல்ல படுத்து கிடக்குடா, எவன்டா அதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி தோல்ல ஏறி உட்காந்துக்கிருமா. நம்ம இப்ப போறோம்னு வைங்க, அவனை இருங்க, இன்னைக்கு வெட்டணும், இன்னைக்கு அவனை குத்தணும், இன்னைக்கு அவனை என்ன 2ல் 1 கேட்டுருவான், நம்மள என்ன அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம வீடாப்பா வெளியே வரோம்னு வைங்க, ஆகா ஒருத்தன் கிளம்பிட்டான்டா வம்புக்கு, இவன் தாண்டா நம்ம ஆளுக்கு வேணும்னு சொல்லி இந்த வம்பு இருக்கு பாரு, வம்பு பேய் சாத்தான்னு, அது வந்து பாவம் வீட்டுக்கு வாசல்ல தான் படுத்து கிடக்குமா, எழுந்து தோல்ல உட்காந்துக்கிருமா. அது மாதிரி இவன் பாக்குறான்ல, பார்த்தா இந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு. முடிஞ்சு போச்சு பாருங்க, பின்னாடி பாருங்க, ஸ்டாப். இந்த பொண்ணை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. ஷீஸ் a beautiful woman பைபிள்ல போட்டிருக்கு, ரொம்ப அழகானவ. எப்பயுமே மனிதனுடைய கண்ணுக்கு தன் மனைவியை தவிர அடுத்த மனைவினா கொஞ்சம் அழகா தான் தெரியும், இன்னும் நல்லா அழகா தெரியும். நல்லா இருக்காளே அவ, இவளை கொஞ்சம் முடிச்சுக்கலாமோ, அவசரப்பட்டோமே அப்படின்னு நினைப்போம் நம்ம. பாருங்க குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவன் மேல மாடியில இருந்து பாக்குறான் பாருங்க தாவீது. வம்பு அவன் தோல்ல ஏறி உக்காந்துக்கிடுச்சு. பாருங்க குளிக்கிறா பாருங்க, அவ குளிக்கிற அந்த மாடியில இருந்து பாக்குறாரு பாருங்க, அவரு இந்த பாக்குறாரு பாருங்க, இங்க இருந்து பாக்குறாரு. அப்படி ஒரு படம் கிடைச்சிச்சு, நான் எடுத்து வச்சிருக்கேன். குளிக்கிறத நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. ரைட்டு, இப்ப குளிக்கிறத பாத்துட்டாரா? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாரு, விலை கொடுத்து வாங்கிட்டாரு.
அப்புறம் என்ன, அந்த பொண்ணை பார்த்த உடனே ஆசை ஆயிடுச்சு. ஆள் அனுப்புறாரு. வயனை அனுப்புறாரு. அவருக்கு தெரிய, அடுத்து நம்ம படத்துல பார்த்துருப்பீங்க நீங்க, நம்பியாரு மனோகர் PS வீரப்பா மாதிரி தான் ஆளை அனுப்பி யாரு அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தா இவருடைய படையிலேயே 4-5 ஜெனரல்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு ஒன் ஆஃப் த ஜெனரல் வந்து யூரியான்னு அவன் பேரு. யூரியோ. அந்த யூரியோன்றவனுடைய மனைவி தான் பச்சைபான்னு பேரு. இவருடைய பேர் அழகான பொண்ணு, சின்ன பொண்ணு பச்சைபான்னு. இந்த பொண்ணை அவன் பார்த்து, தாவீது பார்த்து, உன்னை நான் திருமணம் செய்ய விரும்புறேன், திருமணம் செய்யணும், என்ன சொல்றான். அவ சொல்ற, மன்னரே, உங்க ஜெனரல்ஸ்ல ஒருத்தர் தான் என்னுடைய கணவர் யூரியோ. இந்த யூரியான்றவர் தான் என்னுடைய கணவர். இவர் வந்து நான் அவரை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி உங்களை கல்யாணம் முடிக்க முடியும் அப்படின்னு தான் இந்த மண்ணை அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் ஒரு சிறந்த அருமையான ஆடு மேய்க்கிறாரா இருந்தவன், நல்ல வீரனா இருந்தவன், நல்ல உயர்ந்த எண்ணங்கள் உள்ளவனா இருந்தவன், எந்நேரம் கடவுளவே குறிச்சு பாடிக்கிட்டு இருந்தவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் கெட்ட எண்ணத்தை செய்யறான் பாருங்க. தோல்ல ஏறி உட்காந்துக்குச்சுன்றேன் பாருங்க. நல்லா கவனிக்க. அந்த ஜெனரலை போருக்கு அனுப்புறான். இவனா வம்பா ஒரு போருக்கு போய் ஃப்ரண்ட்ல அவனை நிப்பாட்டி வச்சு சண்டை போட வச்சு இவன் ஆளுகளை வச்சு அவனை கொலை பண்ண வச்சிடறான். கொலை பண்ணிட்டு போர்ல அவன் புருஷனை கொண்டுட்டாங்க. அப்போ நீ என்ன செய்யற அவனு, அவளை வீம்ப அந்த பச்சைபான்ற இந்த பெண்ணை இப்படி அடையணும்னு புருஷனை கொண்டு கல்யாணம் முடிச்சிட்டா. ஒரு தாவீது வந்து இப்ப ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டான். உதாரணமா அந்த காலத்துல மன்னர்களுக்கு வந்து நிறைய மனைவிகள் இருக்கலாம். மன்னர்களுக்கு அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு சட்ட அமைப்பு இருக்கு, நிறைய மனைவிகள் இருக்குன்னு. ஆனா ஒரு மனைவியோட வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இவன் வந்து இந்த மாதிரி இந்த தாவீது தப்பு செஞ்ச உடனே கடவுள் வந்து இது வரைக்கும் கடவுள் அணுகிற கூட இருந்த இந்த மனிதன் கடவுளை உன்னை விட்டு விலகிறாரு. விலகினது கடவுள்கிட்ட போய் கும்பிடுறான். ஐயோ கடவுளே, நான் மாபெரும் தப்ப செஞ்சுட்டேன், இந்த பெண்ணிட்ட வந்து என்னுடைய இதை வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்றான். அப்ப கடவுள் சொல்றாரு, தம்பி, உனக்கு வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்தேன், ஆடு மேய்க்கிறவனா உன்னை வந்து மன்னருக்கு ஈக்குவலா கொண்டு வந்தேன். இப்ப நீ தப்ப செஞ்சுட்ட, இந்த தப்போட தண்டனையை நீ அனுபவிச்சு ஆகணும். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா உள் மரணம். நம்ம செஞ்சுட்டோமேனு நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு பாருங்களேன், புலம்பிக்கிட்டே இருப்பான், பைத்தியமா இருப்பான், தூக்கம் வராது, கிறுக்கனா இருப்பான், சாப்பிட வராது, என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருப்பான், தண்ணி அடிப்பான், கிறுக்கனா தெரியுவான். பாவம் அவன் செஞ்ச எண்ணங்கள் பூரா அவன் மண்டையை வந்து டார்ச்சர் பண்ணுது. பாவத்தின் சம்பளம் உள் மரணம். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப மண்டையை போட்டு குடையுது. அப்ப கடவுளுடைய தூதர் சொல்றாரு, உன்னுடைய முதல் குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னா இவனுக்கும் அந்த பச்சை பால்ன்றவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது இறந்து போயிடும். 2வது ஒரு குழந்தை பிறக்கும், அவன் தான் சாலமன். நீங்க கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க. சாலமன்ற ஒரு மன்னன், ரொம்ப அறிவாளி மன்னன், அறிவாளி மன்னன். அவன் நல்ல தீர்ப்புகள்லாம் சொல்லுவான். இந்த ஒரு குழந்தைய வந்து ஒரே குழந்தைய 2 பேர் தாய் வாதாடுவாங்க, என் குழந்தைன்னு. அப்படியா, குழந்தைய 2 பேருமே என் குழந்தைன்னு வச்சு குழந்தைய வெட்டி 2 பேருக்கு கொடு அப்படின்பா. அப்ப உண்மையான தாய் என்ன பண்ணும், ஐயோ வேணாமியா, குழந்தை அவட்ட கூட இருக்கட்டும், ஏன்னு அந்த குழந்தைய கொண்டுறாதீங்க அப்படின்பா. இன்னொரு பொம்பளை அவபாட்டுக்கு இருப்பா. அப்ப உண்மையான தாய் தான் பயப்படுவா குழந்தைய கொண்டுருவாங்கன்ட்டு. அதனால என்ன பண்றாரு, அப்படி தீர்ப்பு சொல்லி பல சிறந்த அறிவாளியா இருக்காரு இந்த யாரு, சாலமன். அப்ப இந்த சாலமன் மூத்த மகனுக்கும் அடுத்து அபுசலேம்னு ஒரு பையன் பிறக்கிறான். அபுசலேம்ன்ற மூத்தவன் ரொம்ப அறிவாளி. 2வது அபுசலேம்ன்ற வந்து ரொம்ப அழகானவன், ஆனா ரொம்ப கொடூரமா இருக்கான். அப்பா மேலேயும் எப்ப பார்த்தாலும் கோபமா இருக்கான். எப்பயுமே அப்பாவுக்கு எதிராக ஒரு புரட்சியை தூண்ட வேண்டியது, சண்டை போட வேண்டியது, அப்பாவே அவனை போய் அடிச்சு இடிச்சு அவனை ஒடுக்க வேண்டியது. இப்படியே அவரு இவர் தாவீதோட வாழ்க்கை ரொம்ப சோகமான வாழ்க்கையாயிரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தால் கிண்ண பாடிக்கிட்டு இருந்தாரு. சங்கீதம் பைபிள்ல 150 சங்கீதம் இவர் தான் பாடியிருக்காரு. இவர் பாடினதை தான் எழுதுறாங்க. ஒவ்வொரு டைமும் அந்த அந்த அவன் மகன் அபுசலேம் இவரை விரட்டி வர்றான். முன்னாடியே ஓடுறாரு, கடவுளே என்னை காப்பாத்துங்க, உன்னதத்தில் இருக்கிறவரே, மறைவான இடத்துக்கு என்னை மறைக்கிறவரே, என்னை வழி என்னை காப்பாத்துங்க அப்படின்றாரு. அவர் தான் 23ஆம் சங்கீதம் நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் சென்று மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு அமர்த்துவார். என் தண்ணி குடிப்பேன், நான் நல்லா புல் சாப்பிடுவேன், நல்லா மகிழ்ச்சியா இருப்பேன், என்னை அமைதியா நடத்துவாரு, என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என் எதிரிகள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிடுவாங்க, என் எதிரிகள் எல்லாம் ஒடுக்குவாரு. அந்த 23ஆம் சங்கீதம் எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் மனப்பாடமா தெரியும், ரொம்ப அழகா இருக்கு. நாங்களாம் சண்டே ஸ்கூல்ல அதை ஒப்பிப்போம். ஒப்பிப்பியா? அது மாதிரி ரொம்ப அருமையா இவர் பாடுறாரு. பாடி 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 கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நேரம் கடவுளை அவர் விட்டுட்டு போயிட்டாரு. பாவம் பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய வலிமையானவனா இருந்தாலும் பெண்ணாசை பற்றிடக்கூடாது. பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, ஆசை, பேராசை பற்றாத. உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டிடாத. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற. நம்ம ஊர்ல அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சியா? நீ மன்னன் தாயா, பெரிய மன்னனா இருந்தாலும் 10 எதிரியை நீ சேர்த்து வச்சேன்னா, 10 சின்ன சின்ன எதிரியை ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, நீ பெரிய மன்னனா இருந்தாலும் நம்மளை கொண்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கேயாவது நம்ம தனியா இருக்கும், இப்ப நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. அதான் பீலிபை சாக்காடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். நண்பர் சீனி சொன்னாரு, திருக்குறள் சொல்லுங்க, நீங்க பீலிபை சாக்காடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அதாவது பெரிய பெரிய வண்டி பெருசா இருந்தாலுமே, இது மயில் இறகு வந்து ரொம்ப சாஃப்டானதுனாலுமே நிறைய அள்ளி வச்சீங்கன்னா இடம் தாங்காம வண்டி அச்சு முறிஞ்சு கீழே விழுந்துரும்ட்டாரு. அது மாதிரி நீ பெரிய ஆளா இருந்தாலுமே எதிரி சின்ன பையன் நிறைய எதிரியை சேர்த்தா எதிரியெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உன்னை கொண்டுருவாயா அப்படின்றாரு. மன்னர்களுக்கு சொல்லப்பட்டதுதான். அது மாதிரிதான் இந்த இவருக்கு பாவத்துல மூழ்கிறாரு. செஞ்ச பாவம் அவர் அப்படியே வேற இருக்குது. ஓடுறாரு 30 வயசுல அந்த ஜெருசலேமுக்கு மன்னரான தாவீது, அவர் தான் யூதர்களுக்கு அந்த சின்னம் ஸ்டார் மாதிரி இருக்கும், அந்த சின்னத்தை கொடுத்தவர். மோசஸ்க்கு அடுத்து இவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், இவர் ஒரு மென்டார், கடவுளுக்கு அடுத்து வர்றாரு. இவர் தான் அந்த காலத்துல ஒரு கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டணும்ட்டார், தேவாலயம் கடவுளை கும்புறது கட்டணும்ட்டார். ஆனா இவர் காலத்துல கட்ட முடியல, செஞ்ச பாவம் அப்படி. இவர் மகன் வந்து சாலமன் வந்து அந்த கோயிலை கட்டுறாரு. அந்த கோவில் எல்லாம் பின்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு கதை சொல்றேன். அதனால என்ன சொல்றேன்னா, இது ஒரு வீரமானவனுடைய கதை. பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவன் சிங்கத்தையும் கரடியும் சாதாரணமா கொன்னவன் கடைசியில ஒரு பெண் ஆசையில போய் கடவுள் தன்னை விட்டு விலகி வாழ்க்கையவே ரொம்ப கஷ்டம், போராடி அவன் இன்பங்கள் அடைய வேண்டியது. கெஞ்சுறான் அப்படியே நீ மன்னியும்ன்றான். அதனால நம்ம வந்து எப்பயும் கம்பீரமா இருக்கணும்னா, நம்ம லிமிட்டேஷனுக்குள்ள வாழணும், வரையறைக்குள்ள வாழணும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த கதையத்தான் பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் தேர் வி செட் டவுன், by the rivers of Babylon where we sat down when we remember Zion. By the rivers of Babylon. நாங்க பாபிலோன் நதிக்கரையில உட்கார்ந்துருக்கும் போது ஐயோ அதை நினைச்சா அழுதாங்க. அந்த பாடல் உங்களுக்கு தெரியும், போனியம்காரங்க பாடின பாட்டு 1978களில் உலகம் பூரா இந்த இவருடைய சங்கீதம் 137வது சங்கீதம் தான். இந்த 137வது சங்கீதத்துல 4 வரிகள், 4 வெர்சஸ், 1ல இருந்து 4 எடுத்துக்கிட்டாங்க அவங்க. நாங்க வந்து பாபிலோன் இது when we remember Zion, நாங்க பாபிலோன் நதிக்கரையில உட்கார்ந்துருக்கும் போது சியோன் மலையை நினைச்சு அழுதோம். எங்க எதிரியை எங்களை வந்து பாட்டு பாட சொல்றாங்க, எங்க கிண்ணறத்தெல்லாம் எடுத்து நாங்க ஒரு மரத்துல ஒழிச்சு வச்சிருக்கோம், நாங்க எப்படி பாடி நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அந்த பாடல்கள்லாம் இந்த சங்கீதத்துல இருந்து வந்ததுதான். கேட்டு பாருங்க, ரொம்ப இனிமையா இருக்கும். அதை நான் ஒரு தனிமையான ஒரு சாப்டர்ல சொல்றேன், நேரம் பத்தாது. நன்றி, வணக்கம்.